ஏய் ஜூலி, என்ன? என்னடி இது குழம்பு? புளிக்குழம்பு. புளிக்குழம்பா? ஏண்டி உப்பும் இல்லை புளிப்பும் இல்லை, புளிக்குழம்புன்ற வெறும் மசாலா தண்ணி கரைச்சி ஊற்றுன மாதிரி இருக்கு, வாயில் வைக்கவும் இல்லை. ஏண்டி இப்படி வச்சிருக்க? நல்லா இல்லையா? நல்லாவே இல்லை, கேவலமாக இருக்கு. சரி விடுங்க. அப்போ நைட்டு வரும்போது நேற்று பிரியாணி வாங்கிட்டு வந்தீங்களே, அது மாதிரி கேஎஃப்சி சிக்கனும் கொத்துப்பட்டாவும் வாங்கிட்டு வாங்க. என்னது, இன்னைக்கு கடையில் வாங்கிட்டு வரணுமா? ஆமாம். ஏண்டி டெய்லி கடையில் வாங்குறதுக்கு என்னடி இருக்கீங்க? டெய்லி கடையில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் அப்புறம் என்ன ஆகுறது நம்ம நிலமை? இந்த மாதிரி ஏதாவது கடையில் வாங்கி தருவேங்கிறதுக்காக தானே டெய்லி சாப்பாடை கேவலமாக வச்சு வைக்கிற. நல்லா இல்லைன்னு சொல்கிறீங்களே, அப்போ கடையில் வாங்கிட்டு வாங்க. சரி, நான் வரும்போது 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வரேன். நீ வீட்டில் வந்து பண்ணிடு, அதையாவது ஒழுங்காக பண்ணு. 1/2 கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வரீங்களா? ஆமாம். நீங்கள் 10 மணிக்கு வருவீங்க, 10 மணிக்கு அப்புறம் நான் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கணுமா? எப்போ பார்த்தாலும் நீங்கள் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் என்ன உங்களுக்கு வேலைக்காரியா? 10 மணிக்கு மேலே எடுத்துகிட்டு வந்து நான் உங்களுக்கு செஞ்சு தந்துட்டுருக்கணுமா? நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீ இப்படி தான் பாடா படுத்திட்டு இருக்கீங்க. வேலைக்காரி மாதிரி அதை பண்ணி இதை பண்ணி நீ பாடா படுத்துறிய. எங்கள் அப்பாவாக இருந்தால் என்னை எப்படி பார்த்துக்குவார் தெரியுமா? மகாராணி மாதிரி நீ பார்த்துக்குவார் கல்யாணத்துக்கு முன்னாடி. யார்? உங்கள் வீட்டில் தானே நீ மகாராணி மாதிரி இருந்த? அதான் நான் விசாரிச்சேனே. என்ன விசாரிச்சிய? ஏண்டி காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு உங்கள் வீட்டில் வெயிட் வேலையெல்லாம் செய்ய சொல்லுவாங்களாம்ல? வீட்டில் மாடு கட்டி இருக்கிற இடத்துல சாணி அள்ளுறது, கூட்டி பெருக்கிறது எல்லாத்தையும் நீ தான் பார்ப்பியாம்ல? மகாராணி எந்த ஊரில் மாட்டுச்சாணி அள்ளிட்டு இருந்தாலுன்னு எனக்கு தெரியலைங்க. மூத்த பிள்ளைங்கிறதுனால எல்லா வேலையும் உன்னை தான் சொல்லுவாங்களாம்ல? அது மட்டும் இல்லை, சாப்பாடு ஆக்கி வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பார்த்து முடிச்சுட்டு தான் ஸ்கூலுக்கு காலேஜுக்கெலாம் போயிட்டு இருந்தியாம்ல? வந்தும் கூட எல்லா வேலையும் நீ தான் பார்ப்பியாமே. இந்த கண்டட்டி கிழவிக்கு வெத்தலை பாக்கு வாங்கி கொடுத்தது தப்பா போச்சு. நம்மளை பற்றி பெருமையாக சொல்லணும்னு பார்த்தா நம்மளை இவ்வளோ டேமேஜ் பண்ணி வச்சிருக்கோம். நான் தான் எல்லா பேர்ட்டையும் விசாரிச்சு எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க. என்னமோ பெருமையாக சொல்கிற மாதிரி உன்னை கொடுமைப்படுத்தின சொல்லிட்டு இருக்காங்க. இதில் உங்கள் அப்பா மகாராணி மாதிரி வேற பார்த்துக்கிட்டேன்னு வேற சொல்லிக்கிற. இதெல்லாம் யார் சொன்னது உங்களுக்கு? எங்கள் அப்பா எங்களை எப்படி பார்த்துக்குவார் தெரியுமா? கேட்டதெல்லாம் உடனே வாங்கி கொடுப்பாரு. ட்ரெஸ்ஸுனா உடனே போதும், போய் எடுத்துகிட்டு வந்து உடனே கொடுத்துருவாரு. கேட்ட உடனே வாங்கி கொடுப்பாரு தெரியுமா? எங்கள் அப்பா எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாரு. யார்? உங்கள் அப்பா? ஏண்டி தீபாவளி பொங்கலுக்கு தான் ட்ரெஸ்ஸே வாங்கி கொடுப்பாராம்ல? அதுலேயும் சில நேரத்துக்கு தீபாவளிக்கு போட்ட ட்ரெஸ்ஸை பொங்கலுக்கு போட சொல்லுவாராம். இங்கே வந்துக்கிட்டு வாரமானா அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் ட்ரெஸ்ஸாக ஆர்டர் பண்ணி போட்டுக்கிட்டு நல்லா தெரிஞ்சுட்டு இங்கே வந்துக்கிட்டு எங்கள் வீட்டில் நாங்கள் மகாராணி மாதிரி இருந்தேன்னு சொல்கிறது. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் தான் வேலைக்கார மாதிரி எல்லா பணிமனையும் பண்ணிக்கிட்டு நான் தான் இப்போ இங்கே கஷ்டப்பட்டு இருக்கேன். சரி அதை விடுங்க. நீங்கள் போய் என் ஹோட்டலில் போய் வாங்கிட்டு வந்தாலும் சீக்கிரம் ஆறி போயிடும். சரி நீங்கள் சீக்கிரம் வந்துருங்க, நம்ம 2 பேரும் போய் சூடாக ஹோட்டல் சாப்பிட்டு வந்துடுவோம். சரியா? அடி பாவி, என்ன இது பண்ணாலும் சாப்பிட்றது வெளியில் சாப்பிட்றது ஆக மொத்தம் இவ செய்ய மாட்டா. அவளுக்கு இவளுக்கு கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு தனியாக சம்பாதிக்கணும் போலயே.